சார் இப்போ நிறைய இடங்கள்ல இந்த லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்னு இருக்கிறாங்களே சார், அவங்க வந்து சாயந்தரத்துக்கு மேலே அவங்க குடும்பத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது வந்து தொந்தரவு செய்கிறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. பொதுவாக வந்து இரவு நேரங்களில் இந்த மாதிரி லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்லாம் வரக்கூடாது, ஒரு குடும்பத்தை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா சார்? பொதுவாக அந்த வசூல் பண்ண வர்றவங்களுக்கு வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஏஜென்சிஸ், அந்த ரெக்கவரி ஏஜென்சி இருப்பாங்க, அவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி பாவம் அவங்களுக்கு வந்து சட்டம் தெரியறதில்ல. கண்ட நேரத்தில் வந்து கதவை தட்டி பிரச்சனைக்குள்ளாகி அவங்க ஒரு சில பேர் ரொம்ப விவரமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாவம் இவர் வந்து உட்கார வச்சிடுறாங்க ரெக்கவரி ஏஜென்ட்டை. போலீஸில் அவர் நடவடிக்கை எடுத்து அதனால் ப்ராப்ளம் அதிகமாக வருது. அதனால் முதல்ல ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்யணும். ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் காலையில் 9லேருந்து சாயந்தரம் 6க்குள்ளே தான் யார் வீட்டு கதவையும் தட்டி அவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டு அவங்க கிட்ட மட்டும்தான் ஐயா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு கண்ணியமான முறையில் பேசணும். கோவமா நீ உனக்கு வக்கு இல்லையா, நீ பணம் கொடுக்கணும், உனக்கு அறிவு இல்லை, நீ எப்படி நீ போன ஆய்வுன்னு பண்ணா கண்டிப்பாக அந்த கண்ணியத்தை குறைச்சாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்டை உட்பட்டு அவருக்கு பிரச்சனை வரும். நம்பர் 1.